திருவருகை கால 3ஆம் வாரம் மகிழ்ச்சி. இதுதான் மகிழ்ச்சியின் மெழுகுவர்த்தி. இது மீட்பரின் முன்னோடியான புனித திருமுழுக்கு யோவானை குறிக்கின்றது. லூக்கா 3:4-5-6. பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது. ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாகுங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானவை நேராக்கப்படும், கரடுமுரடானவை சமதளமாக்கப்படும். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர். நாம் மீட்பின் காலத்தை நெருங்கிவிட்டோம். திருமகன் கிறிஸ்துவை அறச்செயல்கள் நிறைந்த வாழ்வினால் சந்திக்க ஆவலுடன் காத்திருக்கின்றோமா? அவர் வரும்போது அவரது வலப்பக்கம் நிற்கவும் விண்ணரசை அடையவும் ஏற்புடையவர்களாவோம். செபம். உலகத்தின் ஒளியே, உண்மையின் சுடரே, இயேசு கிறிஸ்துவே, வந்து எம்மை தேற்றும். 3ஆம் வாரத்தில் குடும்பத் தலைவர் இளந்தளிர் வளையத்தை ஆசீர்வதித்து இயேசு கிறிஸ்துவின் வருகை நம் வாழ்வியல் இருளை அகற்ற வேண்டுமென குடும்பத் தலைவி முதல் 2 ஊதா மற்றும் மகிழ்ச்சி நல்லாயன் என்னும் இளஞ்சிவப்பு மெழுகுவர்த்திகளை ஒளியூட்டுகிறார்.